இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தைகளின் வளர்ப்பு பற்றி. ஓடி ஆடும் குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பெற்றோர்கள் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. அது அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் எப்போவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எப்போதும் எதையாவது செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய சுபாவம். வளர்ற குழந்தைங்க இப்படி தான் உலகத்தை புரிஞ்சுப்பாங்க. அவங்க பண்ணுறத நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு நம்ம அதட்டினோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுனால தான் அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க கற்றுக்குறாங்க. ஆனால் அவங்களோட செயல், அதாவது அந்த குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க அளவுக்கு மீறியதாக சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பிரச்சனை தருவதா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய என்ன எதுக்காக அந்த குழந்தை அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் குழந்தைங்களை எப்படி திருத்துறது நம்ம யோசிக்க முடியும். ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இல்லாம திரும்புறதுக்குள்ள அத்தனை விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பை தேடும் குழந்தைங்க. நம்மளையே எல்லாரும் பார்க்கணும், நம்மகிட்டயே பேசணும், நம்மளே கொஞ்சணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செயற்கையாக கடையிலேயே நம்ம வாங்கி தரோம் தெரியுமா, உணவுகள் பாக்கெட்டில் பிஸ்கெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு, ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வித்தியாசமான ரசாயன பொருள் அதில் கலந்துக்கிறதுனால அந்த குழந்தைக்கு மூளையில் பாதிப்பு ஏற்படுதாம். அதனால தான் அவங்க ரொம்ப அடங்காமல் ரொம்ப சேட்டை பண்ணுறதா சில பேர் சொல்கிறாங்க. இப்படியான குழந்தைங்களை எப்படி ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரது? அப்பா அம்மா தான் முயற்சிக்க வேண்டும். வீட்டில் லூட்டி அடிச்சுக்கிட்டு அதை இதை உடைக்காமல் பாதுகாக்கிறதும் அவங்களுடைய கடமை தான். அதாவது மேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தமிழ் குழந்தைங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவோட பாதுகாப்பு மட்டும்தான் இருக்குது. பெரியவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்கள அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது கொண்டு போய் ஒரு க்ரீச்சில் விட்டுட்டு அந்த குழந்தைய மறுபடியும் வரும்போது கூட்டிகிட்டு இருக்கிறதுனால அது அப்பா அம்மாவோட அரவணைப்பில் மட்டும்தான் இருக்குது. பாதி நேரம் வெளியில் இருக்குது. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லாததுனால அவங்களால ஆலோசனை கேட்பதற்கு அவங்களுக்கு வழி இல்லை. பெரும்பாலான தாய்மார்கள் வெளிநாடுகளில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஊர் சட்டத்திட்டங்கள், கல்வி எதுவுமே தெரியாது. குழந்தைய வளர்ப்பு பற்றியும் புத்தகங்கள் அவங்களுக்கு கிடையாது தமிழ்ல. இந்த கால குழந்தைகளை ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி சமாளிக்கிற திறமை நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட விளையாட்டு முறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி இருக்கு. நம்ம அந்த காலத்துல குழந்தைங்களை வெளியில விளையாட விடுவோம், எல்லாரோடையும் பழக விடுவோம், மண்ணுல விளையாடு, கல்லுல விளையாடு. ஆனால் இப்ப கிடையாது. இப்போ எல்லாருமே மொபைலு, டிவி பாக்குறது, அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கனால குழந்தைங்களுக்கு இந்த மூளை திறன் சரியா செயல்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது இல்ல. நம்ம குழந்தைங்களை நல்லா பாதுகாக்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனை ரொம்ப தேவைப்படுது. நம்ம தமிழ்நாட்டுல குழந்தை வளர்ப்பு ஒரு கூட்டு குடும்பத்தின் முயற்சியாக தான் இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா இல்லைன்னா தாத்தா பாட்டி, அத்தை மாமா, அண்ணன் தம்பி, நிறைய பேர் யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் அதை அவங்களுக்கு அந்த அன்பை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளிநாடுகளை பாருங்க, தாய் மட்டுமே அந்த குழந்தைய வளர்க்குற சூழ்நிலை ஏற்படுது. நம்ம மற்றவங்க கொடுக்குற அக்கறையை அவங்களால அந்த குழந்தைக்கு முழுசாக கொடுக்க முடியல. நம்ம பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு சொல்லித்தர முடியலை. அவங்களால சமுதாயத்தோட நலன் கருதி அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் திணிக்க முடியலை. அந்த மாதிரியான குழந்தைகள் தான் இந்த மாதிரி இந்த ஹைப்பர் ஆக்டிவான விஷயங்களை பண்றாங்க. குழந்தைங்களோட நற்பழக்கங்களை நம்ம பெற்றோர்கள் ஸ்கூல்ல சமுதாயம் இதை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது முதுமொழி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அன்னை தான் ஒரு குழந்தைய முதல் ஆசான். அம்மா சொல்லி கொடுக்கறத வச்சுதான் குழந்தைங்க வளர்ப்பே. அதனால எப்பவுமே ஒரு அம்மாங்கிறது குழந்தைக்கு ஒரு தாயாகவும் இருக்கணும், ஒரு தந்தையாகவும் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கணும், ஒரு முன்னோடியாகவும் இருக்கணும். அது எல்லாத்தையுமே ஒரு தாயோட கையில தான் இருக்கு. அதனால எப்பவுமே பெற்றோர்கள் குழந்தைய கூர்ந்து கவனிச்சு அவங்களோட சில மாற்றங்களை அறிஞ்சு அதை இமிடியேட்டா அவங்களுக்கு புரிய வச்சு அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவோடைய கடமை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.